இங்க சந்தாவும் பாத்தீங்கன்னா நம்ம சேரன் கிட்ட மாமா உடம்பு சரியாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்க எல்லாரும் குடும்பமா சேர்ந்து ராமேஸ்வரத்துக்கு போறோம்னு சொன்னையும் சேரன் பாத்தீங்கன்னா நானும் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா சந்தாவும் பாத்தீங்கன்னா இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சந்தான்னு கூப்பிட்டதான் நான் அப்புறமா பேசுறேன்னு போனை கட் பண்ணிடுவாங்க. அதே நேரம் இந்த விஷயத்த நம்ம சேரன் பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட சொல்லிட்டு இந்த விஷயம் பாண்டிக்கும் சோழனுக்கும் தெரியாம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பலவனு பாத்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வரும்போது டிவி ஷோரூம் பார்த்தேன், நல்ல நல்ல டிவி இருக்குன்னு சொல்லியும் நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன எல்லாருமே சாயங்காலமா சேர்ந்து குடும்பமா போயிட்டு டிவி வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிலாவோட மாமனார் பாத்தீங்கன்னா நிலாவுக்கு சமோசா கொடுக்க நிலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் வேண்டான்னுட்டு கோவப்பட இருந்தான். உடனே ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தியம் பண்ண போக நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா ஏன் நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, இனிமே என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிருவாங்க. அதே நேரம் சொல்லுன்னு பாத்தீங்கன்னா டிவி வாங்க போறங்கிறதுனால நெட் கனெக்ஷன் முதற்கொண்டு வீட்டுல கொடுத்து வச்சிருவாங்க. இங்க அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்க யாருகிட்ட கார் வாங்கினாங்களோ அவங்க இஎம்ஐ கேட்டு ரோட்ல பிரச்சனை பண்ண என்னால தர முடியாதுன்னுட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா வீராப்பா பேசிட்டு போவ சமயம் நீ வீட்டுல போய் பேசினாதான் சரியா இருக்கும்னுட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க.